குட் மார்னிங் praise Lord, வெல்கம் டு திஸ் வீடியோ. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு பேங்க் எம்ப்ளாயி இருந்தாங்க. அவங்க ஒரு நாள் ஊருக்கு போன உடனே அவங்க அம்மா கேட்டாங்களாம், என்னம்மா நீ போகும்போது இதே ட்ரெஸ்ஸில் தான் நீ போன, அப்போ இதே ட்ரெஸ்ஸில் இருந்து திரும்பி அதே ட்ரெஸ்லேயே வரியா அப்படின்ட்டு கேலியாக கேட்டாங்களாம். இதுமாரி அம்மா அம்மா அதுமாரி டாட்டர்ஸை நேரடியாக கேலி செய்கிறத நம்ம பார்க்கலாம். இது அம்மா பெண் அதுமாரி நேரடியாக அவங்க தாக்குதலை செய்கிறத நம்ம பார்க்கலாம். அது போல் என்னுடைய மென்டார்ஸ் கிராஷ் கோர்ஸ் தான் கொடுத்தாங்க அப்படின்னு நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அதோட நான் பயிற்சிக்கக்கூடிய சில டெக்னிக்ஸ் கூட அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று இந்த மாதிரியான நேரடி தாக்குதல் அல்லது நேரடியாக கேலி செய்தல் அப்படிங்கிறது ஒரு முறை அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன பார்த்தேன், பவுல் பேதுருவை நேரடியாக கேட்குறாரு, யூதராக இருக்கிற நீர் யூதர் முறையாக நடந்து கொள்ளலை, ஆனால் புறஜாதியாரை நீங்கள் யூதர் முறைமையாக நடந்து கொள்ள கட்டாயம் பண்ணுகிறீர்கள் அப்படி சொல்லிட்டு நேரடியாக அவர் கேட்குறாரு. பின்னாடி போய் புரணி பேசுறது அப்படியெல்லாம் இல்லாமல் அவரை திருத்தும் முகமாக நேரடியாக அவரை கேட்குறத பார்க்கலாம். இது ஒரு நல்ல டெக்னிக்காக எனக்கு சொல்லித்தரப்பட்டு நான் வெகு நாளாக இதை பயிற்சிக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. இப்போ மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்னு 4 சுவிசேஷங்கள் இருக்குது. அதில் அவங்க சொல்லி கொடுத்த டெக்னிக்கில் பார்த்திங்கன்னா, மத்தேயு முதல் அதிகாரம், மார்க்கு முதல் அதிகாரம், லூக்கா முதல் அதிகாரம், 3 இதுலேயும் பார்த்திங்கன்னா அவங்க வம்ச வரலாறுகளை சொல்கிறத நம்ம பார்க்கலாம். வம்ச வரலாறுகள், கதைகள் அப்படி சொல்லி அதுக்கப்புறம் அவங்க சுவிசேஷத்தை அவங்க சொல்கிறத நம்ம பார்க்கலாம். ராஜ்யத்தின் சத்தியத்தை மத்தேயு போதிக்கிறார். லூக்கா அவர் மருத்துவராக அவர் சுவிசேஷத்தை அவர் போதிக்கிறார். அதுபோல் அவங்கவுங்களுடைய நிலைமைகளில் வம்ச வரலாறுகளை சொல்லி பிறகு அவங்க சத்தியத்தை சொல்கிறாங்க. ஆனால் யோவான் மட்டும் பார்த்திங்கன்னா முதல் அதிகாரத்திலே நேரடியாக அவர் ஆதியிலே வார்த்தை இருந்தது அப்படின்ட்டு அவர் நேரடியாக அவர் சத்தியத்தை சொல்கிறாரு. அவர் ஆண்டவருக்கு பிரியமான சீஷன் என்று சொல்லப்பட்டார். அவருடைய மார்பிலே சாய்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவருக்கு நேசம், பாசம், அன்பு அவருக்கு இருந்தது. அதுபோல தான் நாமளும் காணப்படணும் அப்படி சொல்லிட்டு நம்ம தேவன் மேல் வைக்கக்கூடிய அன்பு யோவானை போல இருக்க வேண்டும் அப்படி சொல்லிட்டு ரெண்டு மென்டார்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. இறுதியிலும் யோவானுக்கு தான் அதிகமான தரிசனங்கள் கொடுக்கப்பட்டது. அதுக்கு காரணம் இந்த மாதிரி அவர் வம்ச வரலாறுகளை பேசாமல் நேரடியாக அவர் பேசுபவராகவும் ஆண்டவரை அதிகமாக நேசிக்கிறவராகவும் காணப்பட்டதுனால தான் இதை இன்றைக்கி நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன்.